கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வீக மூல நிலை புனர்வாக்கத்தை குறித்து, மூல நிலைக்கு நம்மை அவர் உருவாக்குவதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆவியிலே வாஞ்சிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசி. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலே அடிமையினை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஜனத்தோடு கூட நீர் பேசி உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளிலே நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய அபிஷேகம் இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்யும்படிக்கு அடிமையினை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளிலே நீர் நிறைவேற்ற வேண்டிய கிரியை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படிக்கு அடிமையினை தாழ்த்தி செபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தை உம்முடைய சியோனிலிருந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவினிடத்திலே ஒரு குஷ்டரோகி வருகிறான். அவனுடைய விரல்களை எல்லாம் குஷ்டரோகம் தின்று போட்டிருக்கிறது. அவனுடைய காதின் சிறு பகுதியை காணவில்லை. அவனுடைய மூக்கினுடைய உருவம் மாறி போயிருக்கிறது. கால் விரல்கள், சில விரல்கள் விழுந்து போய்விட்டன. கன்னத்தில் இருக்கிற தசையெல்லாம் அந்த குஷ்டரோகம் தின்று போட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த குஷ்டரோகி சொல்லுகிறான், மூக்கு இல்லாதவனாய், காதின் மடல் இல்லாதவனாய், கை விரல்கள் கால் விரல்கள் அழுகி போன நிலையிலே துர்நாற்று வீசுகிற அந்த குஷ்டரோகி சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு அவனிடத்திலே சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். என்ன நடந்தது? அவனுடைய விரல்கள் திரும்ப முளைத்தன. அவனுடைய அழுகி கீழே விழுந்து போன காது திரும்ப உரு பெற்றது. அவனுடைய மூக்குக்கு பழைய உருவம் திரும்பி வந்தது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவனுடைய மாம்சத்தை அந்த குஷ்டரோகம் தின்றிருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் மிக அழகான சருமம் உண்டானது, மாம்சம் உண்டானது. He was restored. He was restored. That is divine restoration. In this evening I am going to speak to you on divine restoration. பிரியமானவர்களே, தெய்வீக ஒரு ஆரோக்கியத்தை இங்கே பார்க்கிறோம். இந்த ரெஸ்டோரேஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழிலே என்ன சொல்வது என்று மிகவும் யோசித்தேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. அழுகி போன அவனுடைய காது திரும்ப வந்தது, அழுகி போன அவனுடைய மூக்கு திரும்ப வந்தது, அவனுடைய தோற்றம் திரும்ப வந்தது. இந்த ரெஸ்டோரேஷனை நாம் மிக அழகாக புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. மூல நிலை புனைவாக்கம். ஒன்னும் புரியலையே, மிக எளிதான தமிழ் சொல். ஒருவேளை வழக்கத்திலே இல்லாவிட்டால் மூல நிலை புனைவாக்கம். மூலம் என்று சொன்னால் ஒரிஜினல், முதலில் இருந்த நிலை, மூல நிலை. புனைதல் என்று சொன்னால் உருவாக்குதல். மூல நிலைக்கு உருவாக்குதல், மூல நிலைக்கு உருவாக்குதல். குஷ்டரோகம் அழித்து போட்ட நிலை மாறி இன்றைக்கு இருக்கிற நிலை மாறி மூல நிலைக்கு புணர்தல், புனர்ஜென்மம், புதிய சிருஷ்டிப்பு, புனர்வாக்கம், மூல நிலைக்கு புதிதாக்குதல். பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வீக மூல நிலை புனர்வாக்கத்தை குறித்து
மூல நிலைக்கு நம்மை அவர் உருவாக்குவதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆவியிலே வாஞ்சிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஜனத்தை சில பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சியும் வெட்டு கிளிகளும் அரித்து போட்டன. எப்படி அந்த மனிதனுடைய காதுகளையும் கன்னங்களையும் கை விரல்களையும் கால் விரல்களையும் அவன் மூக்கையும் அவனுடைய முகத்தையும் குஷ்டரோகம் அரித்து போட்டதோ, அதே போல இங்கே தேவ ஜனத்தினுடைய வாழ்வை, வளத்தை, நலத்தை சில முசுக்கட்டை பூச்சிகள் அரித்து போட்டன, சில பச்சை கிளிகள் அரித்து போட்டன, சில பச்சை புழுக்கள் அரித்து போட்டன, சில வெட்டு கிளிகள் அரித்து போட்டன. பிரியமானவர்களே, இந்த பூச்சி தின்ற இலைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி ஒரு குஷ்டரோகியினுடைய சருமம் இருக்கிறதோ, எப்படி அந்த குஷ்டரோகம் அந்த மனிதனை அரித்து போட்டிருக்கிறதோ, அதே போல அந்த இலைகளை, அதனுடைய கிளைகளை இந்த பூச்சிகள் அரித்து போட்டுவிடும். அந்த இலைகள் சுருங்கி போய்விடும். சில இடங்களிலே அந்த இலைகள் சுருண்டு போய் இருக்கும், சில இடங்களிலே அந்த இலைகளிலே பொத்தல் விழுந்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த பூச்சிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள் இந்த இலைகளை, இந்த நிலத்தை, இந்த விளைவை அரித்து போட்டன. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் அரித்து போட்ட வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலைகள், ஒருவேளை கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள், வியாதிகள், பிரச்சனைகள் கடந்த வருஷங்களை அரித்து போட்டன. கடந்த வருஷங்களை திரும்பி பார்ப்போமே என்று சொன்னால் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய சாட்சியை தின்று போட்டன, தின்று போட்டன. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், பிரியமானவர்களே, அதன் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன், அதன் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். I will restore it, I will restore it. பிரியமானவர்களே, மூல நிலை புனைவாக்குவேன், மூல நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன், முன்னிருந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன். இந்த பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அரித்து போடுவதற்கு முன்பாக நீ எவ்வளவு செழிப்பா இருந்தாயோ, எவ்வளவு பச்சை பசேல் என்று இருந்தாயோ, எவ்வளவு கொழுமையா இருந்தாயோ, அந்த நிலைக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவம் மனிதனை அரித்து போட்டது, அவன் தேவ மகிமையை இழந்தான், ஏதேனின் செழிப்பை இழந்தான், முட்களும் புதர்களும் உள்ள பால் உலகுக்கு தள்ளப்பட்டான். பிரியமானவர்களே, அந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ முன்னிருந்த நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. தேவ மகிமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாயோ அந்த நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ரிஸ்டோர் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நம்மை ரிஸ்டோர் பண்ணுகிற தேவன். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆங்கிலத்தில் he restored my soul. This is a divine restoration. He restored my soul. என் ஆத்துமாவை மூல நிலை புனைவாக்குகிறார், என் ஆத்துமாவை முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சைக்கி சோர்ந்து போனது, என்னுடைய சைக்கி ஏய்த்து போனது, என் ஆத்துமா எனக்குள் தியங்குகிறது, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, என் ஆத்துமா பயந்திருக்கிறது. அண்ணாள் இடத்துல கேட்டால் சொல்லுவா, என்னுடைய சக்கரத்தினுடைய வார்த்தைகளினாலே என் ஆத்துமா எனக்கு கசப்பா இருக்கிறது. My soul is bitter unto me.
பிரியமானவர்களே, வாழ்க்கையின் கேள்விக்கு பதில் கிடையாமல் திகைத்து கொண்டிருக்கிற, திணறிக் கொண்டிருக்கிற யோபுவை பார்த்து கேட்டால், யோபு நம்மளுக்கு சொல்லுகிறான், என் ஆத்துமா நெருக்குண்டு சாக விரும்புகிறது, என்னாலே ஒன்றையும் புரிந்து கொள்ளவில்லை, ஏன் தேவன் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். I don't understand why God permitted all these things in my life. I don't understand God. If I see God, when I see God, I will ask him. நான் அவரை பார்க்கும்போது நிச்சயமாய் அவரிடத்திலே கேட்பேன், ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தது, ஏன் இவைகளெல்லாம் எனக்கு சம்பவித்தது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, கழுத்தை நெரித்துட்டு செத்து போகலாமா என்று இருக்கிறது, என் வேதனை என்னாலே தாங்க முடியவில்லை, என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய ஆத்மா அவனுக்குள்ளாக கலங்குகிறது, தியங்குகிறது. Disquieted within me. Oh my soul, why art thou disquieted within me? என் ஆத்மாவை நீ ஏன் தியங்கிக் கொண்டிருக்கிறாய், ஏன் அமைதலற்று இருக்கிறாய், ஏன் அலைமோதி கொண்டிருக்கிறாய்? You are here with that psyche, brother. Sister, you are here with that psyche. அந்த மன நிலையிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று உங்களுடைய ஆத்மாவை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆத்மா தியங்கிக் கொண்டிருக்கிறது, ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு இடத்துல ஆசாப் என்னும் சங்கீதக்காரர் சொல்லுவார், my soul refused to be comforted. என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, something is eating you up. Something is eating you up. ஏதோ ஒன்று உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து போயிருக்கிறாய், நீ இழைப்படைந்து போயிருக்கிறாய், உன் ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உன் ஆத்மாவை மூலநிலை புனைவாக்குவார். உன் ஆத்மாவை முன்னிருந்த உயர்நிலைக்கு கொண்டு வருவார். உற்சாகமான ஆவி உன்னை தாங்கும்படி உனக்கு நிச்சயமாக அருள் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, எந்த அண்ணாளுடைய ஆத்மா தொய்ந்து போயிருந்ததோ அவள் அடுத்த அதிகாரத்தில் கம்பீர சத்தத்தோடு பாடுகிறாள், கர்த்தரை துதிக்கிறாள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாள். பிரியமானவர்களே, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அண்ணாளுடைய ஆத்மா அப்படியே சோர்ந்து போகும்படியாக, அவள் தன்னுடைய கசப்பிலேயே மாண்டு போகும்படியாக விடவில்லை. அவளுடைய ஆத்மாவை தேவன் உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் ஆவியானவர் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். He restores your soul. He restores your soul. A divine restoration. ஒரு தெய்வீக மூலநிலை புனைவாக்கம், மூல நிலைக்கு உங்களை கொண்டு வர தேவன் தீர்மானித்திருக்கிறார். அதனால் தான் இந்த வேளையிலேயும் தேவன் அந்த தேவ செய்தியை உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலைகளினாலே உங்களுடைய மனம் உளம் சோர்ந்து போயிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Restore unto me the joy of my salvation. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ரட்சிப்பின் நாளிலே இருந்த சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளிலே இருந்த சந்தோஷம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இல்லை. பாவத்தின் நிமித்தமாக ஆதி அன்பை விட்டதினாலே, ஆதியிலிருந்த நிலையிலிருந்து விழுந்ததினாலே, பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் அந்த சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. ஆதி அன்பை நீ இழந்தாய், ஆதி நிலையிலிருந்து நீ விழுந்தாய், ஆதி சமூகத்தை நீ இழந்தாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் ரட்சணிப்பின் சந்தோஷத்தை, உன்னுடைய ரட்சணிய சந்தோஷத்தை உனக்கு திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். நீ எந்த சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாயோ, எந்த ஆன்ம மகிழ்ச்சியை நீ இழந்து போயிருக்கிறாயோ,
பிரியமானவர்களே, உன்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூல நிலை புனைவாக்கம், அந்த சொல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மூல நிலை புனைவாக்கம். நீ முன்பு என்ன நிலையில் இருந்தாயோ, நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே, நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே எப்படி ஆடி பாடினாயோ, எப்படி மகிழ்ந்தாயோ, எப்படி களி கூர்ந்தாயோ, அதே சந்தோஷம் உனக்கு திரும்ப வரப்போகிறது. நீ இழந்து போன வருஷங்களின் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறார். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக, ஒரு சில மாதங்களாக உன் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீ இழந்து போனாய். விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. உன் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீ இழந்து போனாய். கர்த்தர் உன்னோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தையாக பேசுகிறார். ஆதியிலே வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவாலயத்துக்கு போகும்போது, சாட்சி சொல்லும் போது எவ்வளவு நீ மகிழ்ந்து துள்ளி கொண்டிருந்தாய். கொழுத்த கண்டுகளை போல குதித்து மகிழ்ந்தாய். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ரிஸ்டோர் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். மூல நிலை புனைவாக்கத்திற்காக வந்திருக்கிறார். மூல நிலையில உன்னை புனையும்படியாக, உன்னை வனையும்படியாக, மூல நிலையை உன்னிலே சிருஷ்டிக்கும்படியாக, முன்பிருந்த மகிழ்ச்சியை உனக்கு கட்டளையிடும்படியாக ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதி நிலைக்கு உன்னை உயர்த்துகிறார். ஆதி நிலைக்கு உன்னை உயர்த்துகிறார். ஆதி சந்தோஷத்துக்கு உன்னை உயர்த்துகிறார். அவர் உன்னை ரிஸ்டோர் பண்ண வந்திருக்கிறார். பச்சை கிளி உன்னுடைய சந்தோஷத்தை தின்று போட்டது. முசுக்கட்டை பூச்சி உன்னுடைய சந்தோஷத்தை தின்று போட்டது. வெட்டு கிளிகள் உன் ரட்சணிய சந்தோஷத்தை தின்று போட்டது. உலகம், உலக சிநேகம், மாம்சம், உலகத்தின் மயக்கம், உலகத்தின் பெருமை, உலக ஐஸ்வர்யம், உலக பொருள், இவையெல்லாம் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பெரிய சேனை. இவைகள் வர வர உன் ரட்சணிய சந்தோஷத்தை நீ இழந்தாய். உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் பாடுகளும் உன் ரட்சணிய சந்தோஷத்தை தின்று போட்டது. உனக்கு இன்பம் என்று நீ தெரிந்து கொண்ட உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ரட்சணிய சந்தோஷத்தை தின்று போட்டது. நீ இறைவனை விட்டு, இயேசுவை விட்டு வெளியே போகவில்லை. ஆனால் சந்தோஷத்தை இழந்தாய், நிம்மதியை இழந்தாய், ஆதி அன்பை இழந்தாய், ஆதி மகிமையை இழந்தாய், ஆதி மேன்மையை இழந்தாய். அப்பா வீட்டிலே செல்ல பிள்ளையாய், முதலாளி மகனாய் இருக்க வேண்டிய நீ பன்றிகளை மேய்த்து கொண்டு அந்த பன்றிகளுக்கு வைக்கப்படும் தவிட்டை தின்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்தேன், எல்லாவற்றையும் நான் இழந்தேனே. இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் யார் தெரியுமா மகனே, நீ இழந்து போனாய், உண்மைதான். பச்சை கிளிகள் உன்னுடைய மகிழ்ச்சியை தின்று போட்டது உண்மைதான். உலகத்தின் மயக்கம், உலக பொருள், உலக மேன்மை உன்னுடைய ரட்சணிய சந்தோஷத்தை தின்று போட்டது உண்மைதான். ஆனா நான் யார் தெரியுமா, அதை ரெஸ்டோர் பண்ண வந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. ஆதி மகிழ்ச்சி, ஆதியில் இருந்த மேன்மை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ரிசீவ் இட். ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகிக்கு எப்படி அந்த மூக்கு வந்ததோ, காது வந்ததோ, எப்படி அந்த விரல்கள் முளைத்தனவோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உன்னிலே முளைக்கிறது. ஆமென். அந்த மகிழ்ச்சி உன்னிலே முளைக்கிறது. glory, glory, receive it, receive it. ஹல்லேலூயா. ரட்சணிய சந்தோஷம் உனக்கு வருகிறது மகனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ், ரிசீவ் இட். glory. நன்றி ஆண்டவரே. உன்னுடைய அலங்கோலம் மாறுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். ரிசீவ் இட். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆமென், ஆமென், glory. அழுகைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார். glory, glory, receive it. உன் தலையில ஆனந்த தைலத்தை கர்த்தர் ஊற்றட்டு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். receive it my son, receive it my son. என் மகனை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். receive it. ஹல்லேலூயா. ஆதியிலிருந்த மேன்மை வருகிறது, ஆதியிலிருந்த மகிமை வருகிறது, ஆதியிலிருந்த நிலைமை வருகிறது. மூல நிலைக்கு உன்னை புனைவாக்குகிறார். ஒரு முடவன் இருக்கிறான். அவன் கால்கள்ல கரடு உண்டாயிருக்கிறான். அவனால கால்களை நீட்ட முடியவில்லை. ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கை சூம்பின கையா இருக்கிறது. ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனால பார்க்க முடியவில்லை. சிருஷ்டிப்பின் நாயகன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கால்களின் கரடுகளை மாற்றி நல்ல கால்களை உருவாக்குகிறார். சூம்பின கையை மறுகையை போல நல்ல கையாக மாற்றுகிறார். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுக்கிறார். ஊமையை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் அரித்து போட்ட வருஷங்களின் பலனை 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, பல வருஷங்களாக ஹல்லேலூயா இந்த சாப பிசாசுகள் நம்முடைய மகிழ்ச்சியை அரித்து போட்டன. அந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். கால்களை பலன் செய்ய வந்திருக்கிறார். கைகளை நேராக்க வந்திருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஆமே, ஆமே. இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 57:18 இப்படியாக நான் வாசிக்கிறோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். I will restore comfort. திரும்பவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேறுதலற்றவளே, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் தேற்றரவாள், கம்ஃபர்டர். என்னென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேற்றரவாள். He is the source of all comfort and consolation. வேதம் சொல்லுகிறது, சகல விதமான ஆறுதலின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன். அன்னை அன்பிலும் மேலான அன்பு அவருடைய அன்பு. இந்த ராத்திரி வேளையில ஒருவருடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். உன்னை ஆற்றி தேற்றும்படியாக, உனக்கு ஆறுதல் செய்யும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இடிக்கப்பட்ட இடங்களை கட்டும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்டிருக்கிற இடங்களை கட்டும்படியாக, சுட்டெரிக்கப்பட்ட மதில்களை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே கர்த்தருடைய அமெரிக்கை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீ பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். டிவைன் ரெஸ்டோரேஷன், தெய்வீக மூலநிலை புனைவாக்கம், தெய்வீக மூலநிலை புனைவாக்கம். உன்னை முன்னிருந்த நிலைக்கு உன்னை கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உன் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் வந்திருக்கிறார். உன் வழிகளை நான் பார்த்து உன்னை குணமாக்குவேன். உனக்கும் உன்னோடு சேர்ந்து துக்கப்படுகிறவர்களுக்கும் திரும்பவும் ஆறுதல் செய்வேன். இன்னும் நாம் வாசிக்கிறோம் எரேமியா 30:17. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் restoring your health. உனக்கு ஆரோக்கியத்தை திரும்ப வரப்பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். இன்றைக்கு உனக்கு ஆரோக்கியம் இல்லை. 7 விதமான ஹீலிங்கை குறித்து 1ஆம் தேதி காலையிலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அவர் நமக்கு திரும்பவும் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். நம்முடைய ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார். நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த குஷ்டரோகியினுடைய மூக்கை, காதை, விரல்களை நீ திரும்ப உயிர்ப்பிப்பேரையானால், திரும்ப மூல நிலை புனைவாக்குவேரையானால், உள்ளான பாகங்கள், ஒருவேளை டியூபர்குலோசிஸினாலே, க்ஷயரோகத்தினாலே உன்னுடைய சில எலும்புகள் அரிக்கப்பட்டிருக்கலாம். முசுக்கட்டை பூச்சி அரித்தது போல, குஷ்டரோகம் அரித்தது போல க்ஷயரோகம் உன்னுடைய சரீரத்தை அரித்திருக்கலாம். உன்னுடைய நுரையீரலை அரித்திருக்கலாம். இல்லாவிட்டால் உன்னுடைய பேங்க்ரியா என்று சொல்லப்படுகிற அந்த இன்சுலினை சுரப்பிக்கிற அந்த சுரப்பி பழுதடைந்திருக்கலாம். உன்னுடைய இரத்த நாளங்கள் கொழுப்பினாலே அடைபட்டு இருக்கலாம். உன்னுடைய வால்வுகள் சுருங்கி போயிருக்கலாம். உன்னுடைய குடல்கள் புண்ணினாலே
பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில விஷ கிருமிகள் இன்ஃபெக்ஷனை, விஷ காய்ச்சலை உனக்கு கொண்டு வந்திருக்கலாம். உன்னுடைய மூளை அரிக்கப்பட்டிருக்கலாம், மூளையினுடைய ஒரு அணு தொடப்பட்டிருக்கலாம். சில அணுக்கள் உன்னுடைய கர்ப்பப்பையை, உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய இரத்தத்தை பாதித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய ஈஸ்னோஃபீலியா கவுண்ட் அதிகமாகி இன்னைக்கு ஒருவேளை நீ ஆஸ்துமாவினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், மூச்சு விட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி அந்த குஷ்டரோகியுடைய விரல்களை, அவனுடைய காதை, மூக்கை அது அப்படியே முன்பாக ஒரு படம் போல வைத்து நான் தியானித்தேன். எப்படி அந்த பூச்சிகள் அரித்து போட்ட அந்த பகுதிகள் திரும்ப உயிர் பெற்றனவோ, அந்த பூச்சிகள் அரித்து போட்ட அந்த உறுப்புகள் எப்படி உயிர் பெற்றனவோ, அதே போல இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்க பேங்க்ரியா, உங்களுடைய யூட்ரஸ், உங்களுடைய நுரையீரல், லிவர், உங்களுடைய ஸ்பிளீன், உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய ஹார்ட், உங்க ஹார்ட்ல இருக்கிற வால்வுகள், உங்களுடைய இரத்த நாளங்கள், நரம்புகள், அணுக்கள் எல்லாவற்றையும் மூல நிலை புனைவாக்கினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொன்னால், ஒருவேளை சரியான உடற்பயிற்சி இல்லாததினாலே, சரியான ஆகார பழக்கம் இல்லாததினாலே, மிக அதிகமான மன கவலையினாலே, ஆவியின் முறிவினாலே உன் எலும்புகள் அந்த மாய்ஸ்சரை இழந்து போய்விட்டது. உன் எலும்புகள் ஈர பசையை இழந்து போய்விட்டது. பல காரணங்கள் உண்டு. சரியான எக்ஸசைஸ் இல்லை, ஓவர் டென்ஷன். வேதம் சொல்லுகிறது மன முறிவு எலும்புகளை உலர பண்ணும். மன முறிவு எலும்புகளை உலர பண்ணுமா? பிரியமானவர்களே, உன் எலும்புகள் காய்ந்து போயின, ஈர பசையை இழந்து போயின. காலை நீட்டினால் மடக்க முடியவில்லை, மடக்கினால் நீட்ட முடியவில்லை, உட்கார்ந்தால் எழும்ப முடியவில்லை, எழும்பினால் உட்கார முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். I will restore moisture to your bones. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். The Lord can do it. The Lord can do it. Hallelujah. எப்படி அந்த குஷ்டரோகியுடைய கைகளிலும் கால்களிலும் மூக்கிலும் காதிலேயும் எப்படி திரும்ப ஒரு மூல நிலை உரு வந்ததோ அதே போல எலும்புகள்ல ஹல்லேலூயா திரும்ப ஒரு ஈர பசை வருகிறது. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல ஆகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ 30+ ஆனாலும் சரி, 40+ ஆனாலும் சரி, 50+ ஆனாலும் சரி, 60+ ஆனாலும் சரி, பயப்படாத. உன்னை கர்த்தர் 20+ ஆக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. The Lord can do it. The Lord can do it. The Lord can do it. ஹல்லேலூயா. உன்னுடைய உள்ளான பகுதிகளை தொடட்டும் கர்த்தர். எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்களேன். உன் எலும்புகளை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய கர்ப்பப்பையை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய நரம்புகளை கர்த்தர் தொடட்டும், உன் நுரையீரலை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய கல்லீரலை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய பேங்க்ரீஸை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய நரம்பு மண்டலத்தை கர்த்தர் தொடட்டும். ஆமென். உன்னுடைய இரத்த நாளங்களை கர்த்தர் தொடட்டும், உன்னுடைய மூளையில் இருக்கிற ஒவ்வொரு மெமரி செல்லையும் கர்த்தர் தொடட்டும். எல்லாவற்றையும் வாழ வயது கொப்பான புது செல்லாக, புது எலும்புகளாக அவர் உருவாக்குகிறார். மெசிக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வெட்டு கிளிகளும் அரித்து போட்ட வருஷங்களின் பலனை உனக்கு திரும்ப தருவேன். உன் கால்களுக்கு, உன் தசைக்கு, உன் நரம்பு மண்டலத்திற்கு கர்த்தர் திரும்ப தருகிறார். உன் சுரப்பிகள் எல்லாம் ஒழுங்கா சுரக்க வைக்க போறார். நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் தர போறார். நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு ஆகாது, கோஸ் ஆகாது, பச்சரிசி ஆகாது, வெள்ளை அரிசி ஆகாது, கருப்பரிசி ஆகாது, இது ஒத்துக்காது, இது குளுமை, இது சூடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கர்த்தர் தொட போகிறார். பெருந்திண்டிக்காரங்களா இருங்கன்னு சொல்ல நாவில் ஏவப்பட்டு சொல்றேன். எனக்கு இது ஒத்துக்காது, அது ஒத்துக்காது என்றெல்லாம் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தொட போகிறார். ஹல்லேலூயா. கல்லும் கரைகிற அளவுக்கு ஆவியான சொன்ன இது வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்காக ஜெபிச்ச மாதிரியே இல்லை. இவ கர்த்தர் சொல்றார், அநேகருடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை
கடந்த வருஷங்கள் பாதித்திருக்கின்றன. இழந்து போன வருஷங்களின் பலனை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கூட இன்றைக்கு சரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. அந்த கிளான்ஸ் சரியாக சுரக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, வாய்வு கோளாறினாலே, இன்டிஜஷனாலே, சரியாக அஜீரணத்தினாலே கஷ்டப்படுகிறவர்கள் இந்த வேளையில் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமையுடைய சரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது ஒத்துக்கொள்ளாது, அது ஒத்துக்கொள்ளாது, என் உடம்பு இதை டைஜஸ்ட் பண்ணாது, அதை டைஜஸ்ட் பண்ணாது என்று சொல்லுகிறீர்கள். நான் நீங்க புத்தியனமாயிருங்கள் என்று சொல்லல. உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருந்தால், உங்களுடைய ஜீரண பகுதி, ஜீரண சுரப்பிகள் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த வேளையிலே கர்த்தர் அதை ரெஸ்டோர் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென் ஜீசஸ், ஆமென். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். This is the evening of restoration. உன் எலும்புகளை ரெஸ்டோர் பண்ணுகிறார். உன் எலும்புகளிலே ஈர பசையை, நினத்தை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மாய்ச்சரை கட்டளையிடுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பழுதடைந்திருக்கிற உன்னுடைய மெமரி செல், உன்னுடைய ஞாபக அணுக்களை கர்த்தர் திரும்ப பலப்படுத்துகிறார், ரீஸ்டோர் பண்ணுகிறார், ரீஸ்டோர் பண்ணுகிறார். This is the divine restoration. இது தெய்வீக மூலநிலை புனர்வாக்கம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Mental fatigue. என்னால் அதிகமாக இப்போது சிந்திக்க முடியல, அதிகமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியல, அதிகமாக யோசிக்க முடியல என்று சொல்லி கஷ்டப்படுற எல்லாரும் உங்களுடைய 2 கரங்களையும் உங்களுடைய சிரசின் மேல் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. உங்களுடைய மெமரி செல்ஸை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விடுதலோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரீங்க பார்க்கலாம். உங்க மெமரி செல் ஒவ்வொன்றிலேயும் கர்த்தருடைய ரெஸ்டோரேஷன் வெளிப்படட்டும், கர்த்தருடைய ரெஸ்டோரேஷன் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. தேய்ந்து போயிருக்கிற, ஹல்லேலூயா, பழுதடைந்திருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற மெமரி செல்ஸை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. No more mental fatigue, O Lord. No more mental fatigue, O Master. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பச்சை கிளிகளும், வெட்டுக்கிளிகளும் அரித்து போட்ட வருஷங்க, அரித்து போட்ட வருஷங்க. அந்த வருஷங்களின் பலனை நான் ரீஸ்டோர் பண்ணுகிறேன். அந்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப தருகிறேன். I will restore your health unto you. I will restore your health unto you. உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் உனக்கு ரீஸ்டோர் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலையில் நான் உங்களுக்கு அறிவித்தது போல எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றே தோன்றவில்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இது பிரசங்கத்தை கேட்கிற நேரம் அல்ல, அவருடைய கிரியை அனுபவிக்கிற நேரம். இது வெறுமனே பிரசங்கத்தை கேட்கிற நேரம் அல்ல, அவருடைய கிரியை அனுபவிக்கிற நேரம். என் ஒன்றை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இது என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லு. எதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார்? பூர்வ நிலைக்கு உன்னை கொண்டு போகிற கர்த்தர், ஆதியிலிருந்த நிலைக்கு உன்னை கொண்டு போகிற கர்த்தர், முன் இருந்த நிலைக்கு உன்னை கொண்டு போகிற கர்த்தர், மூல நிலை புனை வாக்குகிறவர், மூல நிலைக்கு உன்னை புனைகிறவர், உன்னை வணைகிறவர், உன்னை உருவாக்குகிறவர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன். தாவீது எனக்கு பிரியமானவன் அல்லவோ? அவன் மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். நாட்களிலே இஸ்ரவேல் 2ஆய் பிரிந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சீனிக்க தொடங்கியது. பிரியமானவர்களே, சிதேக்கியா, யோயாக்கீம் இவருடைய நாட்களிலே எருசலேம் சிறைப்பட்டு போனது. எருசலேமின் அலங்கங்கள் சுட்டெரிக்கப்பட்டன, அதன் அரண்மனைகள் மண்மேடாக்கப்பட்டது, அதன் கல்லறைகள் அக்கினிக்கு இரையாயின. தேவாலயம் தரைமட்டமாக இடிக்கப்பட்டது, அதனுடைய பொன் களவாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. தாவீதின் கூடாரம் இதோடு விழுந்து போயிற்று, தாவீதின் கூடாரம் இதோடு விழுந்து போயிற்று.
சீயோன் உடைந்து போன மண் ஓட்டுக்கு சமமானார். சட்டி உடைந்து போனது, மண் சட்டி உடைந்து போனது. உடைந்து போன மண் சட்டியின் ஓடு உடைந்து போனது. ஒரு கையளவு தண்ணீராயிலும் அள்ளுவதற்குரிய ஓடு இல்லை. தவிடு பொடியானது. சீயோன் குமாரத்தியே, நீ உடைந்து போன ஓட்டுக்கு சமமாயிருக்கிறாயே. உன் அலங்கங்கள் இடிபட்டு போயின, உன் வாசல்கள் தீக்கிரையாயின, உன்னுடைய முற்பிதாக்களின் கல்லறைகளை கொளுத்தினார்கள், உன்னுடைய அரண்மனைகள் எல்லாம் மண் மேடுகளாகிவிட்டது. உன் மகிமை எங்கே? நீ இக்கோபோத்தானாய். உன் மகிமையை நீ இழந்து போனாய். உன்னை கடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ என்று ஏளனம் பேசுகிறார்கள். ஏறக்குறைய எல்லா நிந்தைக்கும் அவமானத்துக்கும் நீ உள்ளானாய். எருசலேம் என்னும் சீர் பெற்றவள் சீர் அழிந்து போனவளாயிருக்கிறார். பிரியமானவர்களே, பொன் மங்கி போய்விட்டது, பசும்பொன் மங்கி போய்விட்டது. நீ ராஜகுமாரத்தியா இருக்க வேண்டியவன், நீ ராஜகுமாரனாய் இருக்க வேண்டியவன். இன்றைக்கு அம்மன தொடையுமாய் வெறும் காலுமாய் விலங்கிடப்பட்டு சிறையிருப்புக்கு என்று கொண்டு போகப்படுகிறாய். உன் அப்பா தாவீது, உன் அப்பா சாலமோன் எத்தனை மகிமை உள்ளவர்கள். நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களின் சந்ததி அல்லவா? மோசே யோசுவாவினாலே நடத்தப்பட்டவர்கள் அல்லவா? நீ தாவீதின் வேர் அல்லவா? இன்றைக்கு உன்னுடைய சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களின் பிள்ளைகள் அம்மன தொடையுமாய் வெறும் காலுமாய் விலங்கிடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்களே. ஐயோ, ஏன் ஆண்டவரே, தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. இல்ல மகனே, இல்ல மகனே, தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும், தாவீதின் வேர் முளைத்து எழும்பும். தாவீதுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்காது, என்றைக்கு அழியாத சிம்மாசனம். தாவீதின் சந்ததியிலே இயேசு, இயேசுவின் சந்ததியிலே நீங்களும் நானும். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன். அதன் பாழான இடங்களை நான் திரும்ப புதுப்பிப்பேன், கைவிட மாட்டேன். நான் தாவீதுக்கு பொய் சொல்லுவதில்லை, என் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் பாழான ஸ்தலங்களை ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். அதன் அலங்கங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும், திரும்ப தேவாலயம் கட்டப்படும். முன்னிருந்த மகிமையை காட்டிலும் பின்னிருந்த மகிமை பெரிதாயிருக்கும். வெறுமையும் அவாந்தரமான வழிகள், திராட்சை தோட்டங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள சிங்கார வனமாக மாறும். உன் வாழ்க்கை மாறும் மகனே, மகனே, உன் வாழ்க்கை மாறும். யாக்கோபே, நீ வேர் பற்றி எழும்புவாய், நீ பூத்து குலுங்கி கனி தருவாய். படருகிற உன் கிளைகளிலே பட்சிகளும், உன் நிழல் ஒதுக்கிலே மிருகங்களும் வந்து சேரும். வெளியின் மிருகங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். உன் நிழல் ஒதுக்கு இன்பமாயிருக்கும். உன்னை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவே. அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், இழந்து போன நாட்களின் பலனை அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், இன்றைக்கு வல்லமையாய் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி இந்த செய்தியை வெளிப்படுத்தி தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய ஜனத்தை உம்முடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதி. அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர்ந்து படர கனி கொடுக்க, ஐயா, புது பொலிவுடன் ஜீவிக்க உதவி செய். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும், குறைவுகளை நிறைவாக்கு மாற்றும். உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே திருப்தி அடைந்து அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை எப்போது துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய். உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆசீர்வதியாண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.